வெல்கம் டு மதுரை ஸ்பைஸ் பாக்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சிம்பிளாக சிக்கன் வச்சு உப்பு கறி பண்ண போகிறோம். தேவையான பொருட்கள்: அரை கிலோ சிக்கன் எடுத்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 25 சின்ன வெங்காயம் எடுத்து 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 வெள்ளைப்பூடு எடுத்து அதையும் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இது லாஸ்ட்டாக இறக்கும்போது போடுறதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லியில் கட் பண்ணி வச்சுருக்கு. ஒரு 10 மிளகா வத்தல் எடுத்து 2ஆக கிள்ளி விதையெல்லாம் எடுத்தாச்சு. உள்ள விதையோடு போட வேண்டாம். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் சேர்த்தா நல்லாயிருக்கும் சிக்கனுக்கு. எண்ணெய் காஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயத்து கூட பூண்டையும் சேர்த்துக்கிடுவோம். ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம் வெங்காயத்துக்கு. வெங்காயம் நல்லா வதங்கணும் தேவையில்லை, பாதி வதங்கினாலே போதும். நம்ம சிக்கன் கூடயே சேர்ந்து அதுவும் வெந்துடும். இப்போ வத்தலை சேர்த்துக்கிடுவோம். வத்தல், கருவேப்பிலை. சும்மா கிண்டிட்டு, நம்மளுக்கு இந்த மிளகா வத்தல் போட்டதே போதும், காரம் வேறு எதுவும் தேவையில்லை நம்மளுக்கு பொடியெல்லாம். இப்போ சிக்கனையும் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூளையும் போட்டுருவோம். மட்டும் நல்லா கிளறி விட்டுக்குருவோம். இது கூடயே உப்பு சேர்த்துருவோம். தேவையான அளவு போட்டுக்கிறோம். பத்தாட்டி அப்புறம் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிடுவோம். நிறையா சேர்க்க வேண்டாம் தண்ணி. இதுலேயே சிக்கன் வெந்துடும். ரொம்ப நேரமெல்லாம் பிடிக்காது. ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷத்துலேயே வந்துடும் சிக்கனு. ஒரு தட்டு போட்டு அப்படியே மூடி வச்சுக்கிடுவோம். இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வச்சோம்னா அந்த மிளகால இருக்கிற காரம் பூரா உள்ளே இறங்கி நல்லாயிருக்கும் சிக்கனோட சேர்ந்து. இப்போ மூடி போட்டு 3 நிமிஷம் ஆச்சு. ஒரு தடவை திறந்து இடையில கிண்டி விட்டுக்குருவோம். இப்போவே பாதி வெந்துடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருவோம், வேகட்டும். பாதி வெந்து வந்துருச்சு. இப்போ திரும்ப சிம்மிலேயே வச்சு நம்ம வேக வச்சுக்கிடுவோம். நல்லா வெந்து அந்த நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் மேலே மிதந்து வந்துடும். அது வரைக்கும் சிம்மில் வச்சு வேக வச்சுக்கிறோம் மூடியை போட்டு. இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு, ரெடி ஆயிடுச்சு உப்பு கறி. நம்ம நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை சேர்த்து இறக்கிடுவோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.